நண்பர்கள் அனைவருக்கும் நல்வணக்கம்ங்க. நீங்கள் இந்த பதிவில் பார்க்கறது ஒரு நல்ல பெருங்கூட்டான ஒரு 4 பல் 2ஆம் ஈத்து காரி கிடாரிங்க. இருந்த இடத்துல அவங்க கரெக்டாக தேதி குறித்து வச்சுருந்தாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இதனுடைய சினைப்பருவம் 8 மாதங்கள் 15 நாட்கள் நிறைவானதுங்க. நல்ல பெருங்கூட்டு கிடாரிங்க. நல்ல ஒரு ரட்டநாடி உடம்புலிங்க. நல்ல ரட்டத்தம்பில் நல்ல ஒரு முக அமைப்புங்க. நல்ல லட்சுமி கடாட்சமான முகம்ங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. சென்றழித்து இதனுடைய கறவைத்திறன் கன்றுக்கு போக நேரம் 2 லிட்டர், ஒரு நாளைக்கு 4 லிட்டர் பால் கறந்ததாக சொன்னாங்க. மாடு நல்ல குணம்ங்க. பெரியவர்கள், பெண்கள், குழந்தைகள் என யார் வேண்டுமானாலும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாமுங்க. நல்ல ஒரு தெளிவான ஜெட் பிளாக் கலர்லிங்க. நல்ல ஒரு ஷைனிங்கான தோலுங்க. அந்த நீங்கள் தோல் நயத்தை வீடியோவில் பார்த்தாலும் சரி, நேரில் பார்த்தாலும் சரி, அந்த தோலே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஷைனிங்கான தோலுங்க. நல்ல உடசலான மாடு. நல்ல மடிகால் சுத்தம்ங்க. அதாவது நீங்கள் கண்ணு போடுறதுக்கு ஒரு 4லேருந்து 5 நாட்களுக்கு முன்னாடி தான் நல்ல தெளிவான மடி வருங்க. மடி சுருக்கு நல்லா தெளிவாக இருக்கிறதுங்க. அந்த அளவுக்கு மாடு நல்ல மில்கிங் கெப்பாசிட்டி இருக்குங்க. ஸோ 4 பல்லு தான் மாடு. இன்னும் இளம் பொருளுங்க. நீங்கள் இன்னொரு 5 ஈத்து 6 ஈத்து சேர்த்து வச்சுக்கலாமுங்க. கன்றும் பார்த்தீங்கன்னா நல்ல தெளிவான கன்றுகளாக சேருங்க. காலை சேர்க்கப்பட்டுள்ளது. வீட்டு தேவைக்காக ஒரு கிடாரி நல்ல ஒரு அழகுல, நல்ல ஒரு பெண்கள், பெரியவர்கள் பிடிக்கிற மாதிரி நல்ல ஒரு அழகுல சிறந்த மாடாக தேர்ந்தெடுத்தால் நீங்கள் நிச்சயமாக இதை நீங்கள் சூஸ் பண்ணலாமுங்க. நல்ல ஒரு இளம் பொருளுங்க. 4 பல்லு தான். ஸோ இந்த கிடாரி உங்களுக்கு தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணி தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாமுங்க. ஜென்ரலாகவே காங்கேயம் மாடுகளினோட எண்ணிக்கை ரொம்ப குறைந்து விட்டதுங்க. வீட்டுக்கு ஒரு நாட்டு மாடு வளர்த்தால் மட்டுமே அதனோட எண்ணிக்கையை காப்பாற்ற முடியுங்க. நன்றி, வணக்கம்.